அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்போவன் வணக்கம். இன்றைய வகுப்பறையிலே பில்லங்களை வைத்து எவ்வாறு எழுத்துக்களை உச்சரிப்பது என்பது பற்றி பார்ப்போம். முதலிலே இன்றைய எழுத்து ட எழுத்திலே எவ்வாறு பில்லங்களை வைத்து வாசிப்பதை பார்ப்போம். இந்த எழுத்துக்களை பாருங்கள். இதிலே சிவப்பு நிறத்திலே அந்த பில்லங்கள் அவற்றோடு இணைக்கப்பட்டுள்ளன. எவ்வாறு இவற்றினுடைய ஒலிகள் உச்சரிப்புகள் மாறுகின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். ட, டா, ட, ட, டி, டி, டு, டு, டே, டே, டை, டோ, டோ, டவ், இட். இங்கே நீங்கள் அவதானிக்க முடியும், தமிழ் உச்சரிப்புக்கும் சிங்கள உச்சரிப்புக்கும் இடையிலே புதிய ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அதுதான் இந்த அடையாளங்களுடைய எழுத்துக்கள். தமிழிலே அ, ஆ, இ என்று வரும். இங்கே இந்த ட, ட என்ற புதிய உச்சரிப்பு இடையிலே வரும். இது இரண்டு மொழிகளுக்கும் இடையிலே காணப்படுகின்ற ஒரு பிரதான வித்தியாசம். ஆகவே இதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். ட, டா, ட, ட, டி, டி, டு, டு, டே, டே, டை, டோ, டோ, டவ், இட். நன்றி. இவ்வாறு பில்லங்களை வைத்து எழுத்துக்களை வாசிப்பதற்கு நீங்கள் பயிற்சி செய்து கொள்வதுடன் இந்த வகுப்பினை உங்களது நண்பர்களுக்கும் பயின்று கொள்வதற்காக இந்த சேனலினை அவர்களுக்கும் ஷேர் செய்வதன் மூலம், இந்த சேனலினை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமும் நீங்கள் மேலும் பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஆய்போவான்.